ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு மீன் வளர்த்தா இதுக்கு வர டிசீஸை க்யூர் பண்ணுறது அதை விட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. ரீசெண்டாக நம்ம கோல்டன் ரிப்பன் கப்பி வாங்கியிருப்போம். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து டிசீஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் டப் வந்து செட் பண்ணோங்க. ஒன்றும் இல்லை, ஃபிஷ்ஷை வந்து செப்பரேட் பண்ணணும். ப்ளஸ் வந்து மெடிசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி ஏர் மோட்டார் போட்டு செப்பரேட்டாக வைக்கணும். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆன்டி ஃபங்கல், ஆன்டிசெப்டிக், ஒயிட் ஸ்பாட் மெடிசன்ஸ் போட்டு இதை செப்பரேட் பண்ணிட்டேங்க. இதோட செதில்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி தனியாக தெரியுது. ப்ளஸ் வந்து இது ஃபிஷ்ஷுமே கொஞ்சம் குண்டாக இருக்குங்க. இந்த மாதிரி அடிக்கடி கிளைமேட்டுக்கு தகுந்தாப்பில் டிசீஸ் வரும் ஃபிஷ்ஷுக்கு. ஸோ இந்த மாதிரி மெடிசன் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டோன்னா 50% நம்ம வந்து காப்பாற்ற சான்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஆக்சிஜன் தேவைன்றதுனால ஏர் மோட்டாருமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ செல்லருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். இது வந்து ஏதோ கிட்னி எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை காப்பாற்றவே முடியாதுன்னாரு. ப்ளஸ் மேல் ஃபீமேல் 2மே இறந்துருச்சுங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன தான் ஃபிஷ்ஷை பார்த்துக்கிட்டாலும் அதை இறக்கிறத தடுக்க முடியல. இந்த நார்மல் கப்பி இல்லாமல் இந்த ஆல்பினோ வெரைட்டி, இந்த ரிப்பன் வெரைட்டிலாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டிசீஸ் அஃபெக்ட் ஆகிடுங்க. நம்ம தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.